ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் போஸ்ட்லேருந்து ஜிடிஎஸ் ஜாப் வேக்கன்சி 2025ஆம் ஆண்டுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லை போஸ்ட் மாஸ்டர் அந்த மாதிரி வேலைக்கு இல்லைங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் கார்டு, அப்புறம் போஸ்ட்மேன் போன்ற ஒரு 4 விதமான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன, இதற்கான சேலரி எவ்வளோ, எந்த மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக 100% நம்ம ஜாப் வாங்கிடலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஜாப்பை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் குறைஞ்ச மார்க் நீங்கள் எடுத்திருந்தா கூட கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. இது முழுக்க பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பு. ஈஸியாக நிறைய பேர் சொல்கிறீங்க இதில் கிடைக்காது, அப்ளை பண்ணாலும் கிடைக்காது அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவை அப்படின்றதையும் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். என்னென்ன வேக்கன்சிக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், என்னென்ன சேல்ரி அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாம் ஆன்லைன்லேயும் இருக்குமா இல்லை ஆஃப்லைன்லேயும் இருக்குமா. எக்ஸாம் டைப் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலுக்கு நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸை பொறுத்தளவில் உங்களுக்கு 100 ரூபீஸுங்க. அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் 100% ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் என்ன, அதாவது இந்தியா ஃபுல்லாக யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதோட லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் நமக்கு என்னென்ன லாங்குவேஜ் இருக்குதோ அந்தந்த லாங்குவேஜில் நமக்கு கொடுப்பாங்கங்க. மோஸ்ட்லி நமக்கு இங்கிலீஷில் நம்ம எக்ஸாம் எழுத ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுதான் ஓரளவுக்கு எல்லா இடங்கள்லையுமே இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜிடிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, இந்த மாதிரி நிறையா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஏஜை பார்த்திங்கன்னா 40 years, 18 years to 25 yearsனு ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் நமக்கு ஏஜ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நீங்கள் ஜிடிஎஸை பொறுத்த அளவில் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடி. மேத்தமெட்டிக்ஸ் அண்டு இங்கிலீஷ். ஆனால் இதே நீங்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கும் 10th தான் முடிச்சிருக்கணும். இதே பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் தாங்க நமக்கு வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர்ஸ்க்கும் நமக்கு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. 18 வயசுலேருந்து நீங்கள் 30 வயசு வரை நீங்கள் இருந்திருந்தாலே போதும். பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிலிட்டி தான். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டெனோ தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் யாரான ஸ்டெனோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணி ஜாப் வாங்கிடலாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. ரொம்ப ஈஸியான வேலைகளாக தான் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தளவில் சேலரியுமே உங்களுக்கு கவர்மெண்ட் சேலரியுமே அதிகமாக தான் இருக்கும். அடுத்ததாக எக்ஸாமை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதில் ஜிடிஎஸை பொறுத்தளவில் உங்களுக்கு நோ எக்ஸாமு. அதே மாதிரி பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் எக்ஸாம் கிடையாது. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. நீங்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். பார்த்திங்கன்னா ரிசோனிங் எபிலிட்டி, நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். ஸ்டெனோவுக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அந்த நீங்கள் ஸ்டெனோ பற்றின சில எக்ஸாம் Tier 1 Tier 2 2 எக்ஸாம் உங்களுக்கு இருக்கும். இதுக்கான சேல்ரி எவ்வளவு வரும், ஒவ்வொரு அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்ஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இவங்களுக்கு எல்லாருக்குமே சேல்ரி எவ்வளோ வரும் ஸ்டார்டிங் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதற்கு சேலரி பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 10,000 to
12,000 வரை உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் வந்து இருக்கும். இதே வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 12,000லேருந்து 24,470 வரை இருக்கும். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருந்தீங்கன்னா 10,000லேருந்து 20,392 ரூபா வரை இருக்கும். இதை மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 to 20,200 வரை இருக்கும். இதை ஸ்டெனோகிராஃபராக இருந்தீங்க, கிரேட் 1 இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 50,000லேருந்து உங்களுக்கு 60,000 வரை ஸ்டார்டிங் சேலரியாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டெனோவாக இருந்தீங்கன்னா யாருமே கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணி பாருங்கள். இது 100% முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்புங்க. இதை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஒருத்தருக்கான இது பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம சேனலில் பொறுத்தளவில் நம்ம ரெகுலராக கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வந்து வரோம். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி விடுங்க. இந்த மெசேஜை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.